அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தின் நோன்பை நாம் நோட்டுவிட்டோம். ஆனால் இந்த நோன்பு முழுமையாக ஆகுவதற்கு ஒரு கடமை மீதமாக உள்ளது. அதுதான் சதகத்துல் ஃபித்ர். இதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளியை அவருடைய தவறுகளிலிருந்தும் வீண் பேச்சுகளிலிருந்தும் இது சுத்தப்படுத்தும். அதே போல் ஏழைகளுக்கு இது உணவாக இருக்கும் என்று கூறினார்கள். இது யார் மீது கடமை என்றால், ஜக்காத் யார் மீது கடமையோ அந்த நபர் மீது சதகத்துல் ஃபித்ர் கடமையாகும். அதே போல் பெருநாளுடைய நாளில் அவருக்கும் அவருடைய பொறுப்பில் இருக்கும் நபருக்கும் செலவுக்கு போக மீதமாக தொகை இருந்தால் அந்த நபரின் மீதும் இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமையாகும். இது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஏழையாக இருக்கும், அது நம் உறவினராக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருக்கும் நபர்களுக்கு இது கொடுக்க வேண்டும். ஷாஃபி மதஹபின் படி பெரிய பாடத்து மகரிபிலிருந்து இது கடமையாகிறது. ஹனஃபி மதஹபின் படி இது பெருநாளைய ஃபஜ்ரிலிருந்து கடமையாகிறது. ஹனஃபி மதஹபில் 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய தொகை சுமார் 90 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஷாஃபி மதஹபின் படி 2.400 கிராம் கோதுமை அல்லது அரிசியாக மட்டும்தான் தர வேண்டும். இது தொகையாக தருவது ஷாஃபி மதஹபில் கூடாது. இந்த சதகத்துல் ஃபித்ரை பெருநாளுக்கு முன்னால், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் அது சாதாரண சதகாவாக போய்விடும், மேலும் நம் பாவையாக ஆகிவிடும். எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்னாலே இது கொடுத்துட வேண்டும். யோசித்து பாருங்கள், நாம் பெருநாளில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய சதகத்துல் ஃபித்ரை எதிர்பார்த்து சில ஏழைகள் அங்கள் கவலைப்பட்டிருப்பார்கள். எனவே உங்களுடைய சதகத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நம்முடைய நோன்பையும் நம்முடைய சதகாவை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.